ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவிற்கு MRFA திட்டத்தின் கீழ் 114 ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களும் பிரான்சின் டசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் போர் விமானங்களும் கடுமையா போட்டி போட்டு வர்றாங்க. ரெண்டு நிறுவனங்களும் மாத்தி தங்களுக்கு தான் இந்தியாவுடைய MRFA கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது அப்படின்னு செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க. அந்த வகையில பிரெஞ்சு ஊடகங்கள் சமீபத்துல இந்தியாவிற்கு டசால்ட் நிறுவனம் ரஃபேல் F-4 விமானங்களை சப்ளை செய்ய போவதாகவும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல டசால்ட் நிறுவனத்திற்கு இந்தியாவின் MRFA கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, ரஃபேல் F-4 விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவிற்கு MRFA திட்டத்தின் கீழ் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ் சப்ளை செய்வதற்கு உலகின் முன்னணி 7 நிறுவனங்கள் போட்டியிடுறாங்க. இதுல அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் போர் விமானங்களும் கடுமையா போட்டியிட்டு வர்றாங்க. இந்த MRFA திட்டத்தின் கீழ் 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்யணும். இந்த கான்ட்ராக்டின் மதிப்பு 20 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த சூழ்நிலையில இந்தியா MRFA கான்ட்ராக்டின் மூலம் வாங்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுகளின் எண்ணிக்கையை பாதியா குறைக்க போவதா செய்திகள் வெளிவந்தது. ஆனா இந்தியா இந்த செய்தியை மறுத்துட்டாங்க. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் அதிகாரிகள் இந்தியாவின் MRFA கான்ட்ராக்ட் தங்களுக்கு தான் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சமீபத்துல ஒரு பிரஸ் ரிலீஸ்ல அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து பிரெஞ்சு நாட்டு ஊடகங்கள்ல இந்தியாவின் MRFA கான்ட்ராக்ட் பிரான்சின் டசால்ட் நிறுவனத்துக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிரெஞ்சு ஏவியேஷன் மீடியா ஹவுஸான ஏவியான்ஸ் லெஜெண்டர் அப்படிங்கிற ஊடகம் இந்தியாவின் MRFA கான்ட்ராக்ட்ல டசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் F-4 விமானம் தான் முன்னிலையில இருப்பதாகவும் இந்த கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட டசால்ட் நிறுவனத்திற்கு உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் வரும் செப்டம்பர் மாசத்துல MRFA கான்ட்ராக்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க. பிரெஞ்சு மீடியா ஹவுசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஃபேல் F-4 விமானம் MRFA கான்ட்ராக்ட்ல போட்டியிட்ட 7 நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி இந்த 20 பில்லியன் டாலர் கான்ட்ராக்ட கைப்பற்றி இருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரஃபேல் போர் விமானங்களுக்கு MRFA கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், ஏற்கனவே இந்திய விமானப்படை 36 ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இதன் காரணமாகவும் கூட MRFA கான்ட்ராக்ட்ல ரஃபேல் விமானத்துக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அடுத்து பிரான்சும் இந்தியாவும் சமீபத்துல டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல மிக நெருக்கமா செயல்பட்டு வர்றாங்க. இதன் காரணமா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த MRFA கான்ட்ராக்ட்ல முன்னிலையில இருப்பது அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் மற்றும் பிரான்சின் டசால்ட் நிறுவனம். இதுல ஃபைட்டர் ஜெட் விஷயத்துல அமெரிக்காவை நம்ப முடியாது. ஆனா பிரான்ஸ் அப்படி கிடையாது, இந்தியாவின் ஒரு உற்ற தோழன். அதனால எந்த நாடு இந்தியாவிற்கு நம்பிக்கைக்குரிய நாடோ அந்த நாட்டிடம் இருந்துதான் இந்தியா ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவாங்க. அடுத்து இந்தியா எந்த ஃபைட்டர் ஜெட் நிறுவனம் இந்தியாவில் விமானங்களை தயாரிப்பதற்கு ஒத்துக்கொள்றாங்களோ அந்த நிறுவனத்திடம் இருந்துதான் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவாங்க. டசால்ட் நிறுவனம் இந்தியாவிற்கு ரஃபேல் போர் விமானங்களோட தொழில்நுட்பத்தை டிரான்ஸ்பர் செய்வதற்கு ஒப்புக்கொண்டிட்டு இருக்காங்க. ஆனா போயிங் நிறுவனம் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களின் தொழில்நுட்பத்தை டிரான்ஸ்பர் செய்வாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். டசால்ட் நிறுவனத்திற்கு MRFA கான்ட்ராக்ட் கிடைச்சது அப்படின்னா இந்தியாவிற்கு 70% ரஃபேல் போர் விமானங்களின் டெக்னாலஜியை டிரான்ஸ்பர் செய்வாங்க. அதற்கு பிறகு ஒரு இந்திய நிறுவனத்துடன் இணைந்து ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிலே தயாரிப்பாங்க. இப்போ இந்தியா MRFA கான்ட்ராக்ட 2 ஸ்டேஜஸ்ல இம்ப்ளிமெண்ட் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. முதல் ஸ்டேஜ்ல 54 ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்க போறாங்க. இந்த 54 ஃபைட்டர் ஜெட்ல முதல் 18 விமானங்கள் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம். மீதமுள்ள 36 ஃபைட்டர் ஜெட்டுகளை இந்திய நிறுவனத்துடன் இணைந்து இந்தியா
இந்தியாவிலே தயாரிக்கணும். இந்த 54 ஃபைட்டர் ஜெட்டுகள் சப்ளை செய்து முடிந்த பிறகு அடுத்த 60 ஃபைட்டர் ஜெட்டுகளும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட வேண்டும். இப்போ இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் F4 விமானத்தோட சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானத்துல பல்வேறு வெர்ஷன்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஃபேல் பி, ரஃபேல் சி மற்றும் ரஃபேல் எம் இந்த 3 வெர்ஷன்களையும் டசால்ட் நிறுவனம் தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டே வருவாங்க. அந்த வகையில இந்திய விமானப்படையில் தற்போது பயன்பாட்டில் உள்ளது ரஃபேல் F3R DH மற்றும் EH. DH அப்படிங்கிறது ட்வின் சீட்டர் மற்றும் EH அப்படிங்கிறது சிங்கிள் சீட்டர் விமானம். டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்துல சில முக்கியமான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் டசால்ட் நிறுவனம் 2 ஃபேஸா அப்டேட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதாவது ரஃபேல் F4.1 மற்றும் ரஃபேல் F4.2 அப்படிங்கிற வெர்ஷன்ல அப்டேட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ரஃபேல் F4.1 2022 வருஷம் லான்ச் செய்யப்படுது. F4.2 2027 வருடம் லான்ச் செய்யப்பட உள்ளது. இந்தியா தற்போது வாங்க உள்ளது ரஃபேல் F4.1. ரஃபேல் F4.1 விமானத்துல அதி தொழில்நுட்பம் கொண்ட ரடார்கள் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்ப்ளேல சில முக்கியமான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரஃபேல் F4.1 விமானத்துல MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மைக்கா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல்களை இணைக்க போறாங்க. ஏற்கனவே மைக்கா மிசைல்கள் ரஃபேல் போர் விமானத்துல பயன்பாட்டுல இருந்து வருது. ஆனா MBDA நிறுவனம் மைக்கா மிசைல அப்டேட் செஞ்சிருக்காங்க. அந்த அப்டேட்டட் மிசைல் ரஃபேல் F4.1 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த மைக்கா மிசைல் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மைக்கா NG மிசைல் ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை கூட தாக்கி அளிக்கும் வகையில அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் சீக்கர்கள்ல மெட்ரிக் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல் டார்கெட்ஸை மிக துல்லியமா கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். அடுத்து 1000 கிலோகிராம் எடை கொண்ட AASM பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் ரஃபேல் F4.1 விமானத்துல இணைக்க போறாங்க. இந்த AASM வெப்பன் மாடியூல் அமெரிக்காவின் JDAM பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ்க்கு நிகரான ஒரு பிரிசிஷன் கைடட் யூனிட். இந்த பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ்னால 50 முதல் 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து தேல்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட டெய்லோஸ் மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்டிகல் பாட் ரஃபேல் F4.1 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இப்போ இந்திய விமானப்படை பயன்படுத்தி வரும் ரஃபேல் F3R விமானத்துல இந்த மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்டிகல் பாட் கிடையாது. அடுத்து வரக்கூடிய ரஃபேல் F4.2 வெர்ஷன்ல ரஃபேல் போர் விமானத்தை சேட்டலைட் மூலமா கட்டுப்படுத்தும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. ரஃபேல் போர் விமானத்தில் உள்ள நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்காக ரஃபேல் போர் விமானத்தில் உள்ள டேட்டா லிங்க் அப்டேட் செய்யப்பட உள்ளது. இந்த ரஃபேல் போர் விமானத்தின் F4.2 அப்டேட் 2027 வருடம் செய்யப்படும் அப்படின்னு டசால்ட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்திய விமானப்படை இயக்கி வரும் 36 ஃபைட்டர் ஜெட்டுகள்லையும் இந்த அப்டேட்டுகள் செய்யப்படும். இதன் மூலமா ரஃபேல் போர் விமானங்களால் ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களையும் எதிர்த்து போராட முடியும். அதனால இந்தியாவிற்கு ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வரும் வரையில் ரஃபேல் போர் விமானங்களை வைத்து சீனாவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அச்சுறுத்தலை இந்தியாவால் சமாளிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.